ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்பயும் போல் நைட்டு ஊற வச்ச டேட்ஸு, ஃபிக்கு, ட்ரை கிரேப்ஸு, அதுக்கப்புறம் பாதாம், பிஸ்தா, முந்திரி எல்லாத்தையும் நைட்டே ஊற வச்சுருந்தேன். அதை எடுத்து போட்டு எப்பயும் போல் அரைச்சி அதான் காலையில் எடுத்துக்கிட்டேன். அது நட்ஸ் ஜூஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மற்றவங்களுக்கெல்லாம் சம்பா வித் தேங்காய் சட்னி, அதே டேஸ்ட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 11 மணிக்கு பசிச்சுது. அதனால் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காயெலாம் வாஷ் பண்ணிவிட்டு சூப்பராக அதில் இதெல்லாம் உள்ள கொட்டைலாம் இல்லாமல் கட் பண்ணிவிட்டு புதினா, இஞ்சி, நெல்லிக்காய், அதோடய கொட்டையை மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு நெல்லிக்காய் ஃபுல்லாக போட்டாச்சு. ஒரு 4 நெல்லிக்காய் போட்டு ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜூஸ் போட்டோம். புதினா, இஞ்சி இவ்வளோ தாங்க போட்டேன். அது போட்டு அப்படியே மிக்சியில் வச்சு அடித்தோம். அது பார்த்தா இப்படி தான் வரும் மிக்சியில் வச்சு அடித்தோடனே. அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு திருப்பி மூடி அரைச்சோம். அரைச்சதுக்கப்புறம் அப்புறம் வடிகட்டிட்டுனா நெல்லிக்காய் ஜூஸ் வந்து சூப்பராக ரெடி ஆகிடும். அது 11 மணிக்கு எடுத்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதியான சாப்பாடுக்கு காளான் குழம்பு சாதம், அதுக்கப்புறம் தயிர் சாதம் வித் கிரேப்ஸு, பொட்டேட்டோ, ஊறுகாய், இதுதான் மதிய சாப்பாடு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மீந்து போன சப்பாத்தி இருந்தது. அதை வந்து சும்மா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி கிறிஸ்பியாக ஒரு சிப்ஸ் மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து செஞ்சோம். அதை செஞ்சு சாப்பிட்டோம்.